ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி ரெசிபியான சூப்பரான கம்பு பிடி கொழுக்கட்டை தாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கம்பு நல்லா நம்ம வறுத்து எடுத்துட்டோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது நல்லா சூடு ஆறட்டும். நல்லா இந்த மாதிரி சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். கம்மி குவான்டிட்டிங்கிறதுனால மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறேங்க. இல்லை நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மில்லில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாங்க. சுட அரைச்சிட வேண்டாம். நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ எல்லா கம்பியும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இப்போ மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நைஸாக அரைச்சாலுமே கொஞ்சம் இன்னும் குறைன்னு இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக மாவு ஜலிக்கிற ஜல்லடியை வச்சு நல்லா ஒரு தடவைக்கு நல்லா அந்த மாதிரி நல்லா சலித்து எடுத்துக்கலாம். நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறப்போ வாயில் கடிபடுறது கொஞ்சம் நைஸாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கலாம். இல்லை எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கம்போட குரணையெல்லாம் நல்லா மேலவே நின்றுச்சு. மாவு மட்டும் கீழே நல்லா நமக்கு கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு குருணை நமக்கு கிடச்சிருக்குங்க. இதை மீதி நம்ம மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 சுற்று விட்டு எடுத்துட்டு வந்துட்டோம்னா அதுவும் நல்லா நைஸாக மாவு மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், அதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிட்டோங்க. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. நார்மல் ஸ்பூனாக இருந்தால் 2.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் பூவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்ததால் நம்ம நல்லா இந்த மாதிரி மாவோடு 2 நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்படி நல்லா எடுத்து விட்டுருங்க. மாவு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி நல்லா சுடு தண்ணி காய வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நல்லா சுட வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். புட்டு மாவு பதத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். கையில் பிடி கொழுக்கட்டை வர மாதிரி அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரேடியாக தண்ணி விட்டு பிசைஞ்சிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி விட்டு தெளித்து எடுத்துக்கலாம். இந்த கம்பு கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்குங்க. ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் எதாவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாவு நீங்கள் ரெடிமேடாக அரைச்சி வச்சுட்டு கேட்குறப்ப செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இல்லை ஈவினிங் கூட குழந்தைங்களுக்கு வந்ததுக்கப்புறமா செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லதுங்க இது. ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. அதிகமெல்லாம் செலவாகாது. ரொம்ப கம்மி தான். நம்ம அப்பப்போ வேணும்னா கூட அரைச்சி செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஈரப்பதம் இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் வேணுங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு ஈரப்பதம் இருந்தால் போதும். அதுக்கு மேலே தண்ணி சேர்த்த வேண்டாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து பிடி கொழுக்கட்டை வருதான்னு சொல்லி நம்ம பிடிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், விரலுக்கு நடுவில் மாவு வச்சுட்டு நல்லா அப்படி அமுக்கி விட்டோம்னா மாவு நல்லா இந்த மாதிரி நமக்கு ஒன்று சேர்ந்து வரணும். இந்த அளவுக்கு ஈரப்பதம் நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஒரு இட்லி பிளேட்டில் ஒரு வெள்ளை துணியில் ஈரத்தை நினச்சிட்டு அது மேலே போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடி கொழுக்கட்டை பிடிச்சி ஒவ்வொரு குழியிலேயே வச்சுக்கலாம். விரலுக்கு நடுவில் இப்படி வச்சு நம்ம அமுக்கினோம்னா அந்த கையோட அச்சு பதிஞ்சு நல்லா பிடி மாதிரி வரும். இல்லை அப்படி வேண்டாம், எங்களுக்கு உருண்டையாக வேணுனாலும் நீங்கள் உருண்டையாக கூட பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாங்க.
இப்போ எல்லா மாவையும் நம்ம பிடி கொழுக்கட்டையாக செஞ்சு நம்ம வச்சுட்டோம். இப்போ மேலே துணியெல்லாம் போட்டு இந்த மாதிரி மூடி விட்டுறலாம். வாணலில் கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சுருக்கேங்க, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த இட்லி தட்டை அது மேலே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஓப்பன் பண்ணுறப்பே நல்லா கம கமன்னு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் நல்லதுங்க. ஹெல்த்தியான ரெசிப்பிங்க, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்பவும் நல்லது. இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு கொழுக்கட்டை எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக கம்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.